ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் திண்டுக்கல் சேர்ந்த சூரியமூர்த்திக்கும் வழக்கு நடந்துட்டுருக்கு. முதல் திண்டுக்கல் சூரியமூர்த்தி பார்த்திங்கன்னா அதிமுகவில் இல்லை, அவர் முன்னாள் உறுப்பினர் தான் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சூரியமூர்த்தி தரப்பு என்ன சொன்னால், நான் அம்மாட்ட தான் பார்த்திங்கன்னா உறுப்பினர் அட்டையை நான் பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர் தேர்வு செய்யப்பட்ட முறையெல்லாம் தப்பு. அதிமுக தொண்டர்கள் தான் பார்த்திங்கன்னா பொதுச்செயலாளர் தேர்வு செய்யணும், பொதுக்குழு கிடையான்ற மாதிரி அவரோட வாதத்தை வச்சுருந்தாரு. என்னைய பார்த்திங்கன்னா அதிமுக அந்த அடையாள அட்டை காலாவதி ஆயிடுச்சு, அதாவது அவர் புதுப்பிக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னிருந்தாலுமே அம்மாவால் பார்த்திங்கன்னா அந்த அடையாள அட்டையை நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரே பார்த்திங்கன்னா முறையாக தொண்டர்களால் தேர்வு செய்யப்படல. அவங்களோட பதவியே பார்த்திங்கன்னா அதிமுக படி நடந்துக்கலன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வாதத்தை வச்சுருந்தாங்க. ஆனால் இடைக்கால தடை பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணி அதுவும் பார்த்திங்கன்னா அவர் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கேவியட் மனு திண்டுக்கல் சூரியமூர்த்தி போட்டு வச்சுருந்தார், எங்கிட்ட கேட்காம எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாதுன்ற மாதிரி. ஆனால் கேவியட் மனு போட்டும் பார்த்திங்கன்னா இடைக்கால தடை கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த தடையை பார்த்திங்கன்னா கோர்ட்டு பார்த்திங்கன்னா திரும்ப பெற்றிருக்கு. இது எடப்பாடி பழனிசாமி சிக்கல் தருன்றாங்க. அதே மாதிரி சசிகலா 2 நாள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஓபிஎஸோட சந்திப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சுக்கள் இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, அதிமுக இந்த வாட்டி நான் அப்படியே ஜெயிக்க வச்சிருவேன். அதிமுக பார்த்தீங்கன்னா நான் ஜெயலலிதா அவங்க கூட எல்லாம் பயணிச்சிருக்கேன், எனக்கு அனுபவம் இருக்குது, நான் எனக்கு எப்படி கைப்பற்றுன்னு தெரியுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு அனுபவம் இல்லைன்ற மாதிரியும் குத்தி காமிச்சிற மாதிரி இந்த ஒரு பேச்சுக்கள் இருந்துச்சு. அப்போ சசிகலா திருப்பி லைம் லைட்டுக்கு வரப்போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா வரப்போகிறாங்க. ஓபிஎஸோட இணைஞ்சு பயணிக்க போகிறாங்க. இப்போ என்டிஏ கூட்டணி விட்டு ஓபிஎஸ் தைரியமாக வந்திருக்காருல வெளியே. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா திருப்பி அதிமுகவை ஓபிஎஸ் மூலமாக கைப்பற்றி திருப்பியும் சசிகலா கட்சிக்குள்ளே நுழைய போகிறதாவே சொல்கிறாங்க. இதுக்கு சீனியர்கள் நிறைய பேர் ஒரு ஆதரவு பின்னாலேருந்து கொடுத்துட்றாங்க, ரகசிய ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. தம்பிதுரை, அதே மாதிரி செங்கோட்டையன், செல்லூர் ராஜு. ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கிட்டாங்க, ஆலோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி தான் செய்திகளை வந்துட்டுருக்கு. இது ஒரு அதிகாரமிக்க செய்தியாக இல்லாட்டியும் பட் இவங்களுக்குள்ளே ஒரு ரகசிய மீட்டிங் போட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.